இன்றைக்கி நம்ம லெச்சக்கட்டை கீரையில் கூட்டு செய்ய போகிறோம். இது பெண்களுக்கு மாதவிடாயில் ஏற்படுற இடுப்பு கடுப்புக்கு ஒரு சிறந்த மருந்து. ரத்தத்தோடு சேர்த்து கூட்டு செய்யும்போது இதோட எஃபெக்ட் நல்லா அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல மருந்தாக இருக்கும். இதோட நம்ம ஜீரகம், சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இது ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் எல்லா விதமான மருந்துகளையும் உள்ளே இழுத்துக்கும். அது சின்ன வெங்காயம் அந்த மாதிரி மூலிகைகள் சேர்க்கும்போது சின்ன வெங்காயம் சேர்க்குறது நல்லது. சாதாரணமாகவே சமையலில் சின்ன வெங்காயம் சேர்க்குறது நல்லது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பொடிப்படியாக கட் பண்ண கீரை எடுத்து வச்சுருக்கேன். கூட்டுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் தக்காளி. இதோட வேக வைக்கிறதுக்கு ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து ஜீரகம் போட்டு தாளிக்கணும். பருப்பு வச்சு வச்சுருக்கேன் 1 கப்பு. இது சிறுபருப்பு. இது கீரையோட சேர்த்து போடுறதுக்கு. இது அரைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவள்ளும், ஒரு 1/2 ஸ்பூனு அளவு ஜீரகமும், ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கீரைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயம் கட் பண்ண சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு 3 போட்டு வேக வைக்கிறோம். இதை கொஞ்சம் கிண்டி விட்டு வேக வச்சுருவோம். அடுத்து தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. கீரையை மட்டும் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. அந்த பச்சை கலர் மாறி போயிடும். இந்த கீரையோட கலரு வெந்ததுக்கப்புறம் கருப்பாக தாங்க இருக்கும். மற்ற கீரையோட கலரு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு க்ரீன் இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப வெந்தால் தான் கருப்பாக இருக்கும். இந்த கீரை சாதாரணமாக வெந்ததுக்கப்புறம் கருப்பாக தான் இருக்கும். போட்டு தாளிப்பு போட்டிருக்கோம். இதோட மிளகா ஃபஸ்ட்டே போட்டோம்னா வெங்காயம் வேகிற வரையும் அது கருகி போயிடும். அதனால மிளகாயை இப்போ லேட்டாக தான் போடுறோம். இந்த வெங்காயம் வேகிறதுக்கும் இந்த மிளகா வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கீரை வெந்துருச்சு. அதோட பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை, பருப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஓரளவு வெந்தால் போதும். தேங்காய் வெந்துருச்சுன்னா போதும். ரொம்ப கொதிக்க வச்சோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கல் வாடை வரும். அதனால் தேங்காய், பூண்டு இதெல்லாம் ஓரளவு கொதித்து வெந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வெந்ததுக்கப்புறம் தாளித்து விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு போட்டுக்கிட்டோம். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா உள்ள தாளிப்பு, ஜீரகம் போட்டு தாளிப்பு போட்டிருக்கோம். இது லேடிஸ்க்கு தான் அப்படின்னு இல்லை. இது ஜென்ஸுக்கும் இடுப்பு கடுப்பு இருந்தால் அதை சாப்பிட்டுக்கலாம். இது சாதாரணமாக எங்கள் வீட்டில் செய்கிறது தான். எங்கள் வீட்டில் எப்போவும் இது செய்வோம். இப்போ தான் இல்லை, இடுப்பு கடுப்புக்காக இல்லை, வீட்டில் நாங்கள் இந்த செடியை வச்சுருக்கோம். எப்போவுமே எல்லா கீரையும் செய்கிற மாதிரி இது செய்வோம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். லெச்சக்கட்டை கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு போட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.